இந்த தயிர் சட்னி சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு தெரியாது. நான் செஞ்சு சாப்பிட்டேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இட்லிக்கு ஒரு பெஸ்ட் சட்னின்னு பார்த்தா இந்த சட்னி சொல்லலாம். 4-5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த உடனே ஹீட் பண்ணால் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் எதுவுமே சேர்க்க வேணாம். தயிர்லேயே தான் நம்ம இதை வதக்க போகிறோம். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எல்லாம் சுண்டுற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணும். அந்த தண்ணியிலேயே வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அஸ்யூஷுவல் நம்ம எப்படி சட்னி அரைப்போமோ அதே மாதிரி தான் பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி ஊற்றிட்டு உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்க தயிர் சட்னி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த தயிர் சட்னி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். புளிப்பு காரம் சேர்ந்த ஒரு டேஸ்ட்ல நல்லா இருக்கும். புது புது ரெசிபியாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.